Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karapakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com. ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நலம் தரும் நாற்காலி யோகாவா அப்படிங்கிற ஒரு அமைப்பில் சிறியவர் முதல் பெரியவர் வரை மிகவும் வயதானவர்கள், உடலில் அறுவை சிகிச்சை செய்தவர்கள் அனைவருக்கும் ஏற்ற எளிமையான பயிற்சிகளாக பார்த்துட்டு வரோம். இது வயதானவர்களுக்கு மட்டுமல்ல, படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள், எந்த ஒரு பயிற்சியும் செய்ய நேரமில்லை அப்படின்னு இருக்கக்கூடிய அலுவலகத்தில் வேலை செய்கின்றவர்களும் ஒரே இடத்தில் அமர்ந்து வேலை செய்கின்றவர்களுக்கும் பலனுள்ளதாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது, இந்த மாதிரி சற்று வயதானவர்கள் 60, 70, 80 தாண்டியவர்களுக்கு கால் வலி இருக்கும், பாத வலி இருக்கும், பாத எரிச்சல் இருக்கும், நரம்பு மண்டலங்கள் நன்றாக இயங்காத நிலை இருக்கும், இரவு தூங்கும் பொழுது அந்த கெண்டைக்கால் தசை மேலே இழுக்கக்கூடிய நிலை ஏற்பட்டுரும். அந்த பெயின் அவங்களுக்கு தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த பாதவலி இல்லாமல் இருப்பதற்கும், நடக்கும் பொழுது அவர்களுக்கு மூச்சு வாங்காமல் இருப்பதற்கும், நன்றாக நடப்பதற்கும், அதற்கு அவங்களுக்கு உடல் முழுக்க நல்ல எனர்ஜி வேணும். அந்த எனர்ஜி கொடுக்கக்கூடிய எளிமையான பயிற்சிகள். அந்த பயிற்சிகளை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது வயதானவர்களுக்கு பொதுவாகவே மணிபூரக சக்கரத்தினுடைய இயக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்துக்கிட்டே வரும். அந்த மணிபூரக சக்கரத்தினுடைய இயக்கத்தை சீராக்கக்கூடிய எளிமையான முத்திரை பயிற்சிகள், இதையும் எடுத்துக்கொண்டு அந்த ஒரு மனது அளவில் இருக்கக்கூடிய டென்ஷன் டிப்ரெஷன் நீக்கக்கூடிய அந்த எளிமையான மனதளவான பயிற்சிகளை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக கால் பாத வீக்கம், பாத எரிச்சல், பாத நீர், காலில் கெட்ட நீர்கள் நிற்கக்கூடியது, நடக்க முடியாத நிலை இருக்கின்றது, இவை எல்லாமே நீங்கிவிடும். பொதுவாகவே 70, 80 தாண்டியவர்கள் ஒரே இடத்துல அமர்ந்துருந்தாங்க. எனக்கு வயசு 80 ஆயிடுச்சு, என்னால் நடக்க முடியல அப்படின்னு நினைக்கவே செய்யாதங்க. இந்த பயிற்சிகள் அழகாக எடுத்துக்கோங்க. நீங்கள் நிச்சயமாக சுறுசுறுப்பாக, உற்சாகமாக 120 வயது வரை உங்களால் சிறப்பாக வாழ முடியும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதல்ல இந்த மாதிரி ஒரு நாற்காலில் நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. 2 கை முட்டியில் வச்சுக்கோங்க. உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு 30 செகண்ட். இப்போ மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க ஒரு 3 முறை. மூச்சு உள்ளெழுக்கும் போது வயிறு வெளியே வந்துடணும். மூச்சு வெளியே விடும்போது அடிவேர் உள்ள வைக்கிடணும். இப்போ அப்படி பொறுமையாக எழுந்து நின்றுக்கோங்க. நின்றுட்டு 2 கை சைடில் வச்சுக்கோங்க. நல்லா மூச்சை உள்ளெடுத்து மூச்சை வெளியே விடுங்க 3 முறை. இப்போ அப்படி சேரில் உட்காந்துக்கோங்க. மீண்டும் ஒரு முறை எழுந்து நின்றுக்கோங்க. நல்லா 3 முறை மூச்சை உள்ளெடுத்து மூச்சை வெளியே விடுங்க. அப்படி சேரில் அமர்ந்துக்கோங்க. இது நம்ம முட்டுக்கள் சரியாக இயங்குவதற்கும் பாதம் சரியாக இயங்குவதற்காக மீண்டும் ஒரு முறை எழுந்து நின்றுக்கோங்க. கை பக்கவாட்டில் வச்சுக்கோங்க. நல்லா மூச்சை உள்ளெடுத்து மூச்சை வெளியே விடுங்க 3 முறை. அமர்ந்துக்கோங்க. மீண்டும் ஒரு முறை எழுந்து நின்றுக்கோங்க. நல்லா 3 டைம்ஸ் இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். சேரில் அமர்ந்துக்கோங்க. இந்த மாதிரி ரொம்ப வயசானவங்க ஒரு 10 முறை நிதானமாக 5 தடவை கேப் விட்டு திருப்பி 5 டைம்ஸ் கேப் விட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். இப்போ நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. இப்போ ஒரு காலை மட்டும் நேராக நீட்டுங்க, காலை கீழே வச்சுக்கோங்க. அடுத்த கால் நேரம் நீட்டுங்க, கீழே வச்சுக்கோங்க. அது மாதிரி அடுத்த கால். ஒவ்வொரு காலாக மாற்றி மாற்றி பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வலது கால் நீட்டிக்கோங்க. வலது கையினால் அந்த கால் பெருவரில் தொட்டுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த கால் நீட்டிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ வலது கால் நீட்டிக்கோங்க. அந்த இடது கையினால் 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்த கால் நீட்டிக்கோங்க. கை மாற்றி அடுத்த கையினால் அந்த கால் பிடிச்சிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ 2 காலும் பாட்டி டைம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். அப்படி நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. வருண முத்திரை. சுண்டு விரல், பெருவிரல் நுனி, மற்ற 3 விரல் தரைநீக்க வச்சுக்கோங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மன மூச்சில் இருக்கட்டும். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். பேங்க்ரியாஸ் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க.
மீண்டும் 2 கையும் முட்டியில் வச்சுக்கோங்க, நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. ஒரு 30 செகண்ட் மூச்சை மட்டும் அப்படி வாட்ச் பண்ணுங்கள். மூச்சு உள்ளே வருது, மூச்சு வெளியே வருது. உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். இப்போ மெதுவாக மூச்சை உள்ளே இழுத்து மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. மூச்சு உள்ளே இழுக்கும் போது வயிறு வெளியே வந்துடணும். மூச்சு வெளியே விடும்போது அப்டாமன் உள்ளே போய்க்கிடணும். நார்மல் ப்ரீத்திங். இப்போ அப்படியே எழுந்து நின்றுக்கோங்க. 2 கை சைடில் வச்சுக்கோங்க. நல்லா மூச்சை உள்ளே எடுத்து மூச்சை வெளியே விடுங்க 3 முறை. அப்படி சேரலாம் பார்த்துக்கோங்க. மீண்டும் ஒரு முறை எழுந்து நின்றுக்கோங்க. வலது கால் இடது கால் 2 பக்கத்துக்கும் பேலன்ஸ்டு வெயிட் கொடுத்துக்கோங்க. நல்லா மூச்சை உள்ளே எடுத்து மூச்சை வெளியே விடுங்க. கால் பாதத்தை நல்லா தரையில் பதிச்சுக்கோங்க. அப்படி சேரில் உட்காந்துக்கோங்க. மீண்டும் ஒரு முறை எழுந்து நின்றுக்கோங்க. 2 கை சைடில் நல்லா மூச்சை உள்ளே எடுத்து மூச்சை வெளியே விடுங்க. அப்படி சேரில் அமர்த்துக்கோங்க. நார்மல் ப்ரீத்திங். இப்போ ஒரு கால் மட்டும் நேராக வச்சுக்கோங்க, கீழே வச்சுக்கோங்க. அடுத்த கால் நேராக. ஒவ்வொரு காலாக மாற்றி மாற்றி ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. வலது கால் நேராக வச்சுக்கோங்க. வலது கையினால் கால் பெருவரில் தொட பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ். அடுத்த கால் 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ். இப்போ ரைட் லெக் நீட்டிக்கோங்க, கை மாற்றி பிடிச்சிக்கோங்க அடுத்த கையினால். 1 2 3 4 5 6 7 8 9 10. லெஃப்ட் லெக் கை மாற்றி பிடிச்சிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ். நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. வர்ண முத்திரை. சுண்டு விரல், பெருவிரல் நுனி, மற்ற 3 விரல் சேர்த்து வச்சுக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். அந்த மூச்சை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்கள். உங்களது ஆழ்மனதை தலைவெளி தசைகள் மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். அந்த மசில்ஸில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் எல்லா அழுத்தங்களையும் அந்த பூமிக்கு ஏற்று பண்ணிட்டோம். மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். தோள்பட்டை வெளி தசைகள் மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். வலது கை வெளி தசைகள் மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். இடது கை வெளி தசைகள் ரிலாக்ஸ் டீப்லி. ஹிருதயத்தின் வெளி தசைகள் டீப்லி ரிலாக்ஸ். வயிற்று வெளி தசைகள் மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். வலது கால் வெளி தசைகள் ரிலாக்ஸ் டீப்லி. இடது கால் வெளி தசைகள் மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். இப்போ இரு நாசி வழியாக மெதுவாக மூச்சை உள்ளிடுங்க, மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க ஒரு 3 டைம்ஸ். இப்போ உங்கள் மனது அப்படியே வயிற்று உள் பகுதி மணிபுரக மையம், அந்த பகுதியிலே உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும். நல்ல பிராணசக்தி, நல்ல பிராண ஆற்றல் அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். அதற்கு நேராக பின்புறம் இருக்கக்கூடிய முதுகுத்தண்டு, அந்த இரு பகுதிகளிலும் உங்களது உணர்வை, உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும். நல்ல பிராண ஆற்றல் அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். பேங்க்ரியாஸ் சிறப்பாக இயங்குவதாக எண்ணுங்கள். இப்போ அப்படி கை சின்முத்திரை வச்சுக்கோங்க. பெருவிரல், ஆள்காட்டி விரல் நுனி. மெதுவாக மூச்சை உள்ளிடுங்க, மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. இப்போ உங்கள் மனதை, உங்களது உணர்வை இதயத்தினுடைய உள்பகுதி அநாகத மையம், அந்த பகுதியிலே நல்ல பிராணசக்தி சீராக கிடைப்பதாக எண்ணுங்கள். இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். அதற்கு நேராக பின்புறம் இருக்கக்கூடிய முதுகுத்தண்டு, உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும். நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் உங்களது மூச்சோட்டத்தை அந்த இதயத்தினுடைய உள்பகுதியிலே கூர்ந்து தியானிக்கவும். இப்போ அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. எழுந்து நின்றுக்கோங்க. 2 கால் சேர்த்து வச்சுக்கோங்க. 2 கை சைடில் வச்சுக்கோங்க. மனசுனால வலது பக்கம், இடது பக்கம், வலது கால், இடது கால் 2 பகுதிக்கும் நல்ல பேலன்ஸ்டு வெயிட் கொடுத்துக்கோங்க. 2 பாதங்களையும் நல்லா தரையில் நன்றாக ஊன்றி
நல்ல மூச்சை உள்ளழுங்க, நல்ல மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. மனசனால் வலது கால் இடது கால் 2 பகுதிக்கும் பேலன்ஸ்டு வெயிட் கொடுத்துக்கோங்க. பொறுமையாக நாற்காலில் அமர்ந்துக்கோங்க. நேர்களே, இன்றைக்கு பார்த்த பயிற்சி நிறைய நபர்கள் பாத வலி, பாத வீக்கம், நடக்க முடியாத நிலை, அதே மாதிரி ரொம்ப வயசானவங்களுக்கு சுகர் உண்டு. அவங்க இந்த முதிரைகளையும் இன்றைக்கு பார்த்து அந்த பயிற்சிகளை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. மணிபூரக மையத்துக்கு நல்ல பிராணாற்றல் கிடைக்கும், உடல் முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைக்கும், உடல் இருக்கக்கூடிய கழிவுகள் நீக்கப்படுகின்றன, சுறுசுறுப்பாக உற்சாகமாக வாழலாம். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் எளிமையான பயிற்சிகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். Best Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karpakkam, Chennai. For more details, www.chennaiartscollege.com.